ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏகே ரசிகர்களுக்கு செம்ம ஹாப்பியான நியூஸ் நேற்று நைட்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நம்ம தல அஜித் சாரோட அடுத்த பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சன் பிக்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வேற லெவலாக வைரலாக போயிட்டு இருக்கு. மேபி அது AK-64 ஆர் AK-65 இருக்கும். கன்ஃபார்மா நம்ம சன் பிக்சர் கூட நம்ம தல அஜித் சார் கைக்கு வர்க்கிறாரு. ஸோ இந்த காம்போல மிகப்பெரிய பட்ஜெட்ல செம்ம பெரிய படமா உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் குட் பேட் அக்லி அண்ட் விடாமுயற்சி இந்த ரெண்டு படத்துக்கு அப்புறமும் நம்ம தல அஜித் சாரோட எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் ரிலீஸ் ஆகல. குட் பேட் அக்லி மிகப்பெரிய செம்ம சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் சீக்கிரமே அப்டேட் வரும் அப்படின்னு செம்மையா எதிர்பார்த்தோம். ஆனா ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு அப்படின்ற நியூஸை தவிர வேற எந்த ஒரு அப்டேட்டும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகல. பட் இப்ப கிடைச்ச நியூஸ் படி May 1 நம்ம படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட இப்ப இந்த வீக்ல ரிலீஸ் ஆகிடும். ஏகே ரசிகர்களுக்கு செம்ம சர்ப்ரைஸா அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி டே பை டே இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நேற்று நைட்டு சன் பிக்சர்ஸ் நம்ம தலாஜி சார் கூட ஒரு படம் கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்ற நியூஸும் சேர்ந்து செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் சன் பிக்சர்ஸ் கூட கமிட் ஆகினா அந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் படமாக தான் இருக்கும். லைக் வீரம், வேதாளம், விசுவாசம் இப்படின்ற மாதிரியான படங்கள் தான் அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. அஜித் சாருக்கும் அது செம்ம சூட்டபிளாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான டைரக்டரும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸும் வந்திருக்கு. பட் இப்போதைக்கு AK-64 அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் போதும். ஏகே ரசிகர்கள் அதை தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தல அஜித் சார் கூட சன் பிக்சர்ஸ் கைக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.